ஒரு காம்பேக்டான 3 பிஹெச்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸஸ் தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் இருகூரில் அமைஞ்சிருக்கு. அவினாசி ரோட்டுக்கும் திருச்சி ரோட்டுக்கும் இன்பிட்வீனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. 2.5 சென்ட் இடத்துல 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஹைலைட்ஸ். டிவி யூனிட், மாடுலர் கிச்சன்னு இந்த வீட்டை ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 16க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணி உள்ளேயே ஹெட்ரூம் கொடுத்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் நீங்கள் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட்டும் மெயின் டோரும் ரெண்டுமே வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சேல்ஸுக்காக 2 வீடு அவைலபிளாக இருக்குது. மெயின் கேட், விக்கெட் கேட்னு இந்த வீட்டுக்கு 2 கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே கார் பார்க்கிங் ஏரியா 20க்கு 17ங்கிற அளவில் இந்த கார் பார்க்கிங் ரொம்ப ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்க்கு ஹெவி டியூட்டி டைல்ஸ் போட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்துப்படி போர்வெல்லும் வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் கொடுத்து ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் 16க்கு 16. டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான வெட்டிஃபைட் டைல்ஸ், மார்பிள் ஃபினிஷில் இருக்கிற டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு நிறைய பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கான செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே யூபிஎஸ் வச்சுருக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் வாஷிங் மிஷினுக்கான இன்லெட் அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட அளவு 16க்கு 16. அடுத்தது நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். காம்பேக்டான கிச்சன். இந்த கிச்சனை மாடலர் கிச்சனாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் நல்ல கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. சிம்னி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினெட்ஸ், லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ரூஃப் ஹைட்டுக்குமே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சனோட பேஸ் கேபினெட்ஸ். ஓவர்ஹெட் கேபினெட். செட்பேக் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டோர். அடுத்தது சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்க்க போகிறோம்.
இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 11. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட். தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு எஸ்எஸ் ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் கான்ட்ராஸ்டாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லவுஞ்ச். நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 16க்கு 16. ரொம்ப ஸ்பேசியஸான பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட். கிரே கலரில் ரொம்ப அழகாக இதுக்கான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 11. ஒன் சைடு வாலில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான பாத்ரூம் டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பால்கனி. டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து அதுக்கு எஸ்எஸ் ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டான பால்கனி. அடுத்தது ரூஃப் டாப் போகிறதுக்கான ஸ்டேர்ஸ். ஒரு ஹெட்ரூம் அமைச்சு இந்த ஸ்டேர்ஸை வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நிறைய வீடுகள் அமைஞ்ச பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டோட பட்ஜெட் 75 லட்சம். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.